தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, தமிழக வீராங்கனை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் அண்மை செய்தி இது. துளசிமதி முருகேசன் போர்ச்சுகல் வீராங்கனையை 21-9 போட்டியின் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய தமிழக வீராங்கனை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா 4 பதக்கங்களை வென்று அசத்தியிருக்கும் இந்த நாளில் தமிழக வீராங்கனையும் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 21-9, 21-11 என்ற நேர் செட் கணக்கில் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார் துளசிமதி முருகேசன். இது குறித்து நமது குமுதம் சிறப்பு விளையாட்டு பிரிவு செய்தியாளர் சபரி தரும் தகவல்களை கேட்கலாம். பாராலிம்பிக்கில் ஒரே நாளில் 4 பதக்கங்கள் வென்று அசத்தி இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியாக தமிழக வீராங்கனை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். நிச்சயம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சபரி, உங்களின் தகவல்களை கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அதே சந்தோஷத்தோட பாரா ஒலிம்பிக்ல நிறைய பதக்கங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த ரசிகர்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் பெட்டர்னிட்டியில எல்லாருமே ஒரு ஹாப்பியான டேவா தான் கருதுறோம். SU5 மகளிர் பிரிவு போட்டியில, பேட்மிண்டன் போட்டியில குறிப்பா சொல்லணும்னா காஞ்சிபுரம்ல பிறந்து வளர்ந்த துளசிமதி முருகேசன் அதாவது லீக் சுற்று போட்டிகள் முடிஞ்சு நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. நிச்சயமா இவங்க பாத்தீங்கன்னா சர்வதேச தரவரிசை பட்டியல முதல் இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட லீக் உடைய 2வது சுற்று போட்டியில போர்ச்சுகல் வீராங்கனை மாண்ட்ரியோ எதிர்த்து போட்டியிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள பார்க்கும் போதே தெரியும், 21-9, 21-11 கிட்டத்தட்ட அவங்க எந்த அளவுக்கும் டஃப்பே கொடுக்காம ஈஸியா அவங்களோட சார்ட்டை எடுத்து போயிருக்காங்க. நாக் அவுட் ஸ்டேஜ்ல ஷுவரா அவங்க மெடல் அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. யார் இந்த துளசிமதி முருகேசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏப்ரல் 11 ஏப்ரல் 11, 2002 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க புலேலா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமில பயிற்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமன் சிங்கிள் சப் ஜூனியர் மிக்ஸ்டு டபுள்ஸ் SL3 SU5 கேட்டகரியில பல பதக்கங்களை பெற்றிருக்காங்க. இவங்களோட சர்வதேச அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, ஏசியா பாரா கேம்ஸ் 2022 கோல்டு மெடல் விமன் சிங்கிள்ஸ்ல, விமன் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே ஏசியன் பாரா கேம்ஸ்லயும் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், சமீபத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 2024 வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இருக்கிறதுலயே அவங்களோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அதுதான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பின் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஜேர்னி ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள் தான். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். குறிப்பா இவங்க ஏஜ் ஆஃப் 5ல அவங்களுடைய பேட்மிண்டன் கெரியரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பா தான் மிகப்பெரிய ரோல் மாடலா இருந்திருக்காரு. அவங்க அப்பா குறிப்பா என்ன ஏது இதெல்லாம் சொல்லாம அவரே பேட்மிண்டன் மீது ரொம்ப ஆர்வமா இருந்து அவருடைய மகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரிமார்க்கபிளான ஒரு ஹைலைட் அவங்க கெரியர்லயே பாத்தீங்கன்னா, கனடா பாரா பேட்மிண்டன்ல இன்டர்நேஷனல்ல 2023 ஒட்டாவால நடந்தது. அதுல SL3 SU5 கேட்டகரியில ஒரு ஹிஸ்டாரிக் டிஃபிட் பாராலிம்பிக் சாம்பியன், முன்னாள் வேர்ல்ட் நம்பர் 1 ஃப்ரம் இந்தோனேசியா அவங்கள பீட் பண்ணி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. நிச்சயமா இம்முறையும் துளசிமதி முருகேசன் உலகத்தையும் திரும்பி பார்ப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சபரி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. தமிழக வீராங்கனை நாக் அவுட் சுற்றுக்கு பாராலிம்பிக்ஸில் தகுதி பெற்றிருக்கும் செய்திக்கு நன்றி.